அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவி நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கி மோசடி செய்த விவகாரத்தில் சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தற்போது சிபிஐ இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அதிமுக யூனியன் செக்ரட்டரி விஜய் நல்லதம்பி மற்றும் அதிமுக தைலாவட்டி உறுப்பினர் மாரியப்பன் ஆகிய 3 பேர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி உத்தரவு இட்டதன் அடிப்படையில் தற்போது சிபிஐ இந்த வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜேந்திர பாலாஜி. அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஆவி நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் வேலை வாங்கி தருகிறேன் என்று கூறி பணம் வசூல் செய்து மோசடி செய்துவிட்டதாக புகார்கள் எழுந்தது. மாநிலம் முழுவதும் ராஜேந்திர பாலாஜி மொத்தம் 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. விருதுநகர் அதிமுக பிரமுகரான விஜய் நல்லதம்பி என்பவர் மூலமாக பணம் வசூலிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. இது தொடர்பாக ரவீந்திரன் என்பவர் சார்பில் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் கடந்த 2021ஆம் ஆண்டு ராஜேந்திர பாலாஜி, விஜய் நல்லதம்பி மற்றும் மாரியப்பன் ஆகியோர் மீது விருதுநகர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டார்கள். இந்த வழக்குல தலைமறைவாக இருந்ததாக கூறி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி 5இல் விருதுநகர் போலீசார் அதிரடியாக கைது செய்து இருந்தனர். மேலும் ஜனவரி 12ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் ராஜேந்திர பாலாஜி ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு அதற்கு ஜாமீன் வழங்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் ரவீந்திரன் இந்த வழக்கில் காவல்துறையினர் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார். ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் என்பதனால தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுப்பதாகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருப்பதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. காவல்துறை தரப்பில் முறையாக பதிலளிக்கப்படாததால் காவல்துறையின் வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டும் காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி ஜனவரி மாதம் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தான் டெல்லி ஊழல் தடுப்பு பிரிவு சிபிஐ அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் மாரியப்பன், விஜய் நல்லதம்பி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளனர். விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு முதல் தகவல் அறிக்கை அடிப்படையாக வைத்து உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறது. அடுத்த கட்டமாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள்.